கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பாங்க. மத்தவங்க நல்லா வாழ்ந்து நினைக்கிறீங்களா? ஆமா, அதுக்கு உண்டான வழி என்ன பண்ண? நண்பர்கள் வழியில வந்து உங்களுக்கு தொல்லைகள் வந்து அதிகமா இருக்கு. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இருக்கா? நம்பர் சொல்றேன், நீங்க போட்டுங்க. இப்ப மருந்து காமிக்கவே இல்லையே நீங்க. இது வந்து பணம் வாங்காம நாங்க காட்டக்கூடாது. அப்படி மருந்து வச்சிருக்கிற வண்டியில தான் இருக்கு. சரி, இப்ப நான் ஜிபே பண்ணிட்டு நீங்க இல்லன்னு இப்ப இறங்கி நான் உங்கள்கிட்ட லிஃப்ட் தான் கேட்க வந்தேன். அதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க காசு அனுப்பணும்னு நான் எடுப்பேன். நானு நீங்க காசு அனுப்பிட்ட பிறகு நான் அங்க வாங்க நான் தரேன், இங்க வாங்க தரேன், அந்த மாதிரி ஏமாத்துறது கிடையாது. வெளியா இருக்கிற போய் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். இருங்க ஒரு நிமிஷம், இதை சுத்திட்டு இருக்கு. இருங்க, போயிடுச்சு பாருங்க சார். இதை வந்து ஆட்டாம பிடிக்கணும். எப்படி ஆட்டாம பிடிக்கணும்? ஆட்டாம பிடிக்கணும். இதுதான் அந்த மருந்து சார். இது பார்த்தா பெயிண்ட் மாதிரி இருக்கு சார். பெயிண்ட் கிடையாதுண்ணா இது. இந்த மருந்து வந்து வெயில்ல வந்து படக்கூடாது. அதனால நார்மல் நம்ம வாட்டர் கேன்ல போட முடியாது. அதனால இந்த டப்பா வாங்கி இதுல இருக்கிற பெயிண்ட் எல்லாம் ஊத்திட்டு இதுல போட்டு வச்சிருக்கிறேன். எங்க முனிவர் கொடுத்த ருத்ராட்சம் வந்து உள்ள இருக்குது, நீங்க ஆட்டி பாருங்க சார். இது நம்பர் மாதிரி இல்ல சார். இது அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஸ்டிக்கராச்சும், ஒரு சாமி ஸ்டிக்கராச்சும் போட்டுருங்க. நீங்க பெயிண்ட்ல நம்பவே முடியாது. சாமி ஸ்டிக்கர் போட்டு வாங்கிருப்பீங்களா? கண்டிப்பா வாங்கிருப்போம் சார். சாமி ஸ்டிக்கர் தான் வாங்கிருப்பாங்க சார். பெயிண்ட் டப்பா எப்படி சார் நம்பி வாங்க முடியும்? ஏமாத்த வேலை பாக்குறீங்களா சார்? நிஜாம் பாக்கு ஸ்டிக்கர் ஒட்டினா வாங்குவீங்களா சார்? நீங்க பேசுறது சரியில்லை. என்ன பண்றீங்க? ஸ்டிக்கர் இது பிஸ்கட் ஸ்டிக்கர்.